வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போயிருக்காருங்களா? சிபிஐ அலுவலகத்தில் கரூர் வழக்கு தொடர்பாக அவரை சாட்சியம் அளிக்கிறதுக்காக அழைத்திருக்கின்றார்களா? அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்பாக உண்மையை போட்டு மீண்டும் உடைத்திருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்று தந்தாரு. அதிரடியாக அதிகாரிகளை மாற்றி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, கரூர் எப்போதும் கெட்ட பேரை தாங்கி தான் நிக்குதான். ஏன் கெட்ட பேரை தாங்கி நிக்குது? சரி, இந்த கரூர் வழக்கு தொடர்பாக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் என்ன ஆதாரத்தை வெளியிட்டாரு அப்படின்ற விஷயத்தை விரிவா பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் முன்பாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் என்ன கருத்தை தெரிவித்தார் என்ற விஷயத்தை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. கரூர்ல நான் உண்மையை சொல்றேங்க, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாம முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்காரு. அவர் ஆபீஸ்ல இருந்து பேசுறதுக்காக நான் சொல்றேன். நீங்க விஜயபாஸ்கர் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள் எல்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கறாங்க, விஜய் அவங்க கட்சியில சம்பந்தம் இல்லாத இடத்துல இங்க வந்து கொடுக்குறாங்க. அதுல திமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போறாரு. ஆனா ஒரு வாரமா பதறிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, ஒரு வாரமா ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்டா சலன் உங்க மேல பாயறாரு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டும். நம்ம கரூர் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு உடனடியாக களத்துக்கு போனது செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆக்சுவலா செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவம் நடந்து போய் விட்டது, இப்படி துஷ்ட சம்பவம் நடைபெறுவதற்கு விஜய் காரணமாயிட்டாரு. ஆனால் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு முற்பட்டது திமுக அரசாங்கம் அப்படின்னு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு நிகழ்வையும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் படம் பிடித்தாராம், செய்திகள்ல நேரலை பண்ணாராம். அதுலயும் இறந்து விட்டார்கள் அல்லவா, அவங்களுடைய உடற்கூறாய்வானது வேகமாக நடந்ததா. அதுல உதயநிதி ஸ்டாலின் வரணும், இந்த துஷ்ட சம்பவத்தை பார்வையிடணும், இந்த அசம்பாவிதத்தை பார்வையிட்டு அவர் சில உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். ஸோ கரூர் சம்பவத்தில் பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கு காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றிருந்தாலும் அங்கிருந்து தனி விமானத்தை பிடித்து மக்கள் பாதிப்படைகின்ற போது அவங்களுடன் நின்னார் என்று விளம்பரம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக கரூர் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக அதிரடியாக ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்துக்கிட்டு யாரெல்லாம் வரணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு இருந்தாராம் நம்முடைய செந்தில் பாலாஜி. ஆனால் ஆக்சுவலாக கரூர் சம்பவம் நடந்து விட்ட பிறகு உண்மையாகவே மக்களுக்கு உதவியது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவில் முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் தானா. கரூர் சம்பவம் நடந்து விட்ட பிறகு கேள்விப்படுறாரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. குடும்பத்தினரை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பாதிப்படைந்திருக்கின்றார்களோ அவர்களை நேரடியாக சந்திக்கின்றார். என்ன உதவி வேண்டும் என்று அவங்ககிட்ட கேட்கிறாரு. அடிப்படை உதவிகளையும் சரி, இரண்டாவது சில தகவல்களையும் ஹாஸ்பிட்டலிருந்து பெற்றுக் கொடுக்கின்றார். இப்படி ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற போது முதலமைச்சரை வர வைக்கணும், முதலமைச்சர் பணம் கொடுக்கணும், இறந்தவர் உடலை பார்க்கணும், போஸ்ட்மார்டம் பண்ண பிறகு மலர் வளையம் வைக்கணும். மொத்தமாக மக்களை பிரச்சனையில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் இந்த அரசாங்கம் காப்பாற்றிச்சு அப்படின்றதுக்காகவே அவசரமாக போஸ்ட்மார்டம் நிகழ்த்தினார்கள் அப்படின்றது அண்ணாமலை அவருடைய குற்றச்சாட்டாகவே இருக்கிறதா. ஆக்கப்பூர்வமாக வேலை பார்த்தவங்க, ஆபத்திலிருந்து காப்பாற்றினவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருட்டடிப்பு செய்தாராம் நம்முடைய செந்தில் பாலாஜி. இந்த துயர சம்பவத்தை வைத்து வாக்கரசியல் செய்ய வேண்டும் என்று விரிவாக திட்டமிட்டவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சார். அது மட்டும் இல்ல, நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் காலையில அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாவட்ட தலைவர் அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாராம். ஆனா அங்க உடல்களே இல்லையாம். என்னடா இது, அதற்குள்ளாக உடல்கள் எங்கடா போச்சு அப்படின்னு அண்ணாமலை அதிர்ச்சி அடைந்து விட்டாராம். அது மட்டும் இல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அழைத்தாராம். வாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, இங்க பாருங்க என்ன நடந்திருக்குது. இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே கூட்டம் கூடினதுதான். அண்ணா, அந்த கூட்டத்தை யாரு வழிநடத்தி சென்று இருக்க வேண்டும்? காவல்துறை தான்.
காவல்துறையினுடைய அஜாக்கிரதையினால இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, வாங்க இதை பற்றி மக்களிடத்துல பேசுவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் பாதிப்படைந்தவங்களை பற்றி நான் உங்களுக்கு விவரம் சொல்றேன்னு சொல்லி அவங்கள அழைத்து ஒவ்வொருத்தராக சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம எம்ஆர் பாஸ்கர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி காலையில் வரார் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்குள்ள எந்த உடலும் இல்லை. அதே மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்தாரு, பார்த்தாரு, அதே தனி விமானத்தில் துபாய் சென்றார். எப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இந்த நாடக அரங்கேற்றம் எல்லாமே விஜய் முடக்குவதற்கு மட்டும், அப்படி இல்லை ரெண்டாவது கரூர் மக்களுக்கு எதிராக ஒண்ணுனா நாங்க மட்டும்தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் ரெண்டு விஷயங்களை கையாண்டு இருக்கின்றார் நம்முடைய செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிவிட்டு, செந்தில் பாலாஜி என்ற பெயரை சொல்லுகின்ற போதும் 10 ரூபாய் நபர் 10 ரூபாய் பாட்டிலுக்கு அப்படின்னு பாட்டு பாடின பிறகும் செருப்பு விழுந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரூர் சம்பவத்துல என்ன நடந்ததோ எல்லாவற்றையும் மீண்டும் உடைத்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாரு. அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கைகள் மொத்தமாக குழப்பமாக இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்துறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய முக பாவனையும் அவருடைய செயல்பாடுகளும் சந்தேகத்துக்குரியதா இருக்குது. எப்போதும் செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா யாருக்குமே பயப்பட மாட்டார். முகமானது கோணல் அடையாது. ஆனா விரக்தியா இருக்கிறாரு, குழப்பமா இருக்கின்றார், சோகமா இருக்கின்றார். இதெல்லாம் அண்ணாமலை அவர்களே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக முடக்கம் அடைந்து இருக்கிறது. அதனால இந்த கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது என்பது மட்டும் அவருடைய முக வாட்டமானது காட்டி கொடுக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்களே சொல்றாருங்க. நாமெல்லாம் யூடியூப்ல பேசுறது வேற விஷயங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரே செந்தில் பாலாஜியுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு மோப்பம் முடிச்சிருப்பாங்க, எவ்வளவு தகவல்களை திரட்டி இருப்பாங்க. அந்த தகவல் பற்றி செந்தில் பாலாஜி கிட்ட விசாரிக்க போறோம், வாங்க நீங்க தாங்க இத்தனை விஷயத்துக்கும் சாட்சி, உண்மை என்ன பொய் என்ன என்று சொல்லிட்டு போங்க அப்படின்னு அழைத்திருப்பதனால வார்த்தையை தவறா விட்டுட்டோம்னா, உண்மைக்கு புறமா ஏதாவது சொல்லிட்டோம்னா அப்படின்ற ஒரே சந்தேகத்தினால அவரால் சிபிஐ விசாரணைக்கு தேர்தல் நேரத்தில் டெல்லி செல்வது அவருக்கு அச்சத்தை தருகிறது நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு. இது மட்டும்தானா செந்தில் பாலாஜி மீது அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாரு? தேர்தல் அறிவிப்பு வெளியாச்சு. உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அலுவலகத்தில் நம்ம அண்ணாமலை அவர்கள் போய் சந்தித்தார். ஏன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் என்டிஏ கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம், கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணாமலை சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போறாங்க. அதனால இந்த போராட்டத்தை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், எவ்வளவு பேர் வரணும், அவங்க எப்படி பாதுகாப்பா செல்வது, இப்படி எல்லாம் ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆலோசனைக்கு இடையில தான் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் சில விருப்பங்களை தெரிவிக்கின்றார். என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதிலிருந்தும் அக்கிரமங்களும் அட்டுழியங்களும் அதிகரித்திருக்கிறது. திமுக அரசாங்கத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. மணல் கொள்ளையை பற்றி யாரும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது. மக்களுக்கு திமுக அரசாங்கத்தால் இழைக்கப்படுகின்ற அநீதிகளை யாரும் கேட்டுவிடக்கூடாது. உடனடியாக பொய் வழக்கு போடுவது, கஞ்சா வழக்கு போடுவது, உள்ள தூக்கி வைப்பது, குண்டர் சட்டம் போட்டு அடைப்பது, இதுதான் கரூர்ல செந்தில் பாலாஜி செய்து கொண்டிருந்த அராஜகங்கள், அட்டுழியங்கள், அடக்குமுறைகள். இந்த ஆணவம் எல்லாம் தேர்தல் ஆணையமானது அதிகாரம் எடுத்துக்கொண்ட பிறகு முடிவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க. ஏன்னா இந்த கரூர் மக்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் வீடு வீடா போய் நடந்தே போய் கேட்பாராம். அந்த பிரச்சனைக்காக யாரை சந்திக்கணுமோ அவங்க எல்லாம் போய் சந்திப்பாராம். ஆனால் இவர் எதிர்கட்சி வரிசையில் இருப்பதனாலும் எம்எல்ஏ கூட இல்லாத காரணத்தினாலும் யாருமே மதிக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி காவிரி ஆத்துல வண்டி வண்டியாக லாரி லாரியாக பொக்லைன் வைத்து மண் திருடுகின்ற பொழுதெல்லாம் நேரடியாக போய் பிடிக்கிறாரு. ஆனால் இவர் மீதே பாத்தீங்கன்னா பொய் வழக்கு போறதாம், கஞ்சா வழக்கு போறதாம். அவங்க குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா சிறையில் அடைப்பேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மிரட்டி அவதூறு பரப்புவது இல்ல அச்சம் மூட்டுவது என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு தருணத்துல எம்ஆர் விஜயபாஸ்கரையும் அவங்க குடும்பத்தையும் அப்படியே ஒடுக்குகின்ற வேலையில தான் ஈடுபட்டாராம். இப்படி ஒடுக்குகின்ற வேலையில ஈடுபட்ட நம்முடைய செந்தில் பாலாஜியுடைய அராஜகமும் அட்டுழியங்களும் இந்த நாள்ல முடிவுக்கு வர வேண்டும். தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறது. சோ அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிற இந்த தருணத்துல சில வேலைகளை நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் ஆணையத்துல போய் புகார் அளித்தார். என்ன புகார் என்று கேட்டால், செந்தில் பாலாஜி ஆடுறதுக்கு ஒரே காரணம் தான் தெரியுமா? நம்ம முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது தானே, அது இப்போது கிடையாது. அதனால அது முடிவுக்கு வந்து விட்டது.
ஆனால் அதனால மட்டுமே செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டம் முழுவதும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஆட்டம் ஆடலை. அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், எஸ்பி, இவங்க 2 பேருடைய துணையினால தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாத ஆட்டம் போறார். அதனால அந்த 2 பேரையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கையும் மனுவும் கொடுத்தார் தேர்தல் ஆணையத்தில். உடனடியாக அதை தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே மாதிரி மாவட்ட எஸ்பி அவர்களையும் அதிரடியாக மாற்றி இருக்குது. அதோடு போச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளையும் அதிரடியாக மாற்றி இருக்கின்றார்கள். ஏன்னா இவங்க அத்தனை பேருமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய கையாட்கள். ஆட போயா, எம்பி எம்எல்ஏ மட்டுமே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அடக்கம் இல்ல, அதிகாரிகளும் அடக்கம். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உயர் அதிகாரிகளை மாற்றி விட்டோம், ஆனால் கீழ்மட்டத்துல கூட செந்தில் பாலாஜிக்கு உதவக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினா மட்டும்தான் வெளிப்படையாக தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால கீழ்மட்ட அதிகாரிகளையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது, கரூர் முழுவதுமே 60 டென்ட் போட்டு வச்சிருக்காங்களா, நிரந்தரமான டென்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பட்டி பார்முலாவை கரூர்ல இறக்கிட்டாராம். கரூர்ல இறக்கினார் இல்லையா, அதை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றாராம். அதிமுகவினர் அந்த கூடாரத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமா போட்டோ எடுத்து நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட கொண்டு போய் காட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த கூடாரங்களை எல்லாம் போய் அதிமுக விசாரிக்கின்ற பொழுது எல்லாமே தகர சீட்டில் போட்டிருக்காங்க. எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை கொட்டையில மக்களை அடைச்சி அங்க வாரமான சிக்கனு மட்டனு, அதாவது வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு, ஆனா வார நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொட்டைகளை உட்காரணும், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த படத்தை பார்க்கணும், அங்கேயே சாப்பாடு, அங்கேயே 500 ரூபாய் காசு, அப்புறம் அங்க கூல்ட்ரிங்க்ஸ் என்று சொல்லிட்டு ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போன்று மக்களை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க்கில் வந்த பணத்தை அடிப்படையை வச்சு பட்டியல் அடைச்சு வெற்றி பெற்றார். அதே மாதிரி கரூர்ல 60 இடங்கள்ல இந்த டென்ட்டை போட்டிருக்கிறார். மனுஷன் எவ்வளவு ப்ரிப்பேரா இருந்திருக்காரு பாருங்க. போய் அதிமுகவினர் கேட்கறாங்களாம், அதுக்கு அங்க டென்ட் போட்டவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏயா என் நிலத்துல நான் டென்ட் போட்டிருக்கேன், நீ ஏன் கேட்குற, ஏதோ பொது இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற அப்படின்னு அதிமுக காரங்கிட்ட சொல்றாங்களாம். சரி, நாங்களாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன், தேர்தல் ஆபீசர் வருவாங்க, அந்த தேர்தல் அதிகாரிங்க கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் அதிகாரிகளை நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கரும் அதிமுகவும் அழைத்து சென்று இந்த டென்ட்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் எங்கள் வீட்டில் விசேஷம், அதனால இந்த டென்ட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. என்னங்க விசேஷம் என்பது என்ன 45 நாளாக நடக்க போது, ஒரு நாள் தானே நடக்கும், இல்லை 2 நாள் நடக்குமா, ஒரு வாரம் நடக்குமா? அதுக்கு அழகா இரும்புல காலமெல்லாம் போட்டு மேலே இரும்பு ஷீட்லாம் போட்டு நிரந்தரமா ஏதோ விழாக்கள் நடக்கிற மாதிரியே போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இஷ்டம், நான் போடுவேன் அப்படின்னு பிரைவேட் இடத்துல இந்த டென்ட் எல்லாம் போட்டிருப்பதுனால அவங்க அதை எடுக்க மறுக்கின்றார்களாம். சரி, அண்ணாமலை போய் கேட்டிருக்காரு, ஏயா இந்த மாதிரி டென்ட் போடுறீங்க, மீண்டும் பட்டி பார்முலாவா, இதை விடமாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை போய் சொல்லியிருக்கிறார். உடனே அங்க இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் ஹோட்டலுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டென்ட்டு, அதுக்கு கீழே இங்கே என்னென்ன சைட் டிஷ்ஷு கிடைக்கும், என்னென்ன மெயின் டிஷ்ஷு கிடைக்கும் அப்படின்னு பேனரை கட்டி தொங்க விட்டுட்டாங்க. இது ஹோட்டலாம். சரிடா, ஹோட்டல் தான் நடத்துகிறீங்க இல்லைன்னு சொல்ல, எங்கடா அடுப்பு, எங்கடா உணவு தயாரிக்கின்ற இடம், எங்கடா உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க உணவு சமைக்கிறதுக்குலாம் அங்கே இருக்குதுங்க, அங்கேருந்து செஞ்சு தருவோங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த 60 இடத்துக்கும் வெவ்வேறு விதமாக பேர் வச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பாலாஜியோட நாடகத்தை அரங்கேற்றுகின்றார்களாம். அதனால தேர்தல் ஆணையத்தில் போய் அதிமுகவினர் புகார் அளித்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையமானது நேரடியாக போய் விசாரிக்கும். ஆனால் இதை பற்றி RS பாரதி அவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது RS பாரதி நமக்கு என்ன பதிலளிக்கிறார் என்று பார்த்தால், அதிமுக பயந்து போச்சு, தேர்தல் தோல்விக்கான காரணங்களை இப்போதே தேடிவிட்டார்கள். பாருங்க, இந்த போட்டோலாம் எங்க எடுத்தாங்க, எப்ப எடுத்தாங்க, எந்த இடத்துல எடுத்தாங்க, எங்கெங்க போட்டிருக்காங்க, இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மாதிரியான டென்ட் போட்ட எல்லா விவரங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, யாருக்கு சொந்தமான இடத்துல இருக்குது அப்படின்ற தகவலுடன் அதிமுகவுடைய இன்பதுரை போய் நேரடியாக மாநில தேர்தல் ஆணையர்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் மாநில தேர்தல் ஆணையரே இத்தனை நாளும் கோட்டையில இருந்தவர் தான், கோட்டையில முதலமைச்சரும் இருந்தவர் தான். அதனால எப்போதோ திமுக கைகூலியாக நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் மாறிட்டு இருப்பார் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அதிமுகவினர் பணம் எடுத்து போறாங்களாம், பிடிபடுகின்றார்களாம்.
திமுக காரங்க பணமே எடுத்து போலையாம், அவங்க யாரும் பிடிபடவே இல்லையாம். என்ன மாதிரியான டிராமா! 2021 அதே கதை தான், இப்போ 2026 இதே கதை தான். அதிமுகவினர் மட்டும் மாற்றாங்க, ஆனா திமுகவினர் யாரும் மாட்ட மாட்டாங்களே. அப்போ யாரு திமுகவினருக்கு உறுதுணையாக பக்கபலமா இருந்து பணத்தை கொண்டு போய் மக்களிடையே விநியோகம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கின்ற காவல்துறை கிட்ட நீங்க தகவலை நேரடியாக சொல்லாதீங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள சீக்ரெட் கோடா போடுங்க. தமிழக காவல்துறையோ இல்ல தமிழக அதிகாரிகளோ போட்டீங்கன்னா திமுக ஆட்சியில தான் இவங்க வேலை பார்த்தாங்க. இப்ப எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தாலும் சரி, 30ஆம் தேதி வரைக்கும் முதலமைச்சர் தான். 30ஆம் தேதிக்கு மேல தான் முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இன்னும் மனு தாக்கல் பண்ணல. எப்போ மனு தாக்கலுக்கான காலம் வருதோ அப்பதான் நம்ம இடத்துல தேர்தல் ஸ்ட்ரிக்டா ஆரம்பிக்குது. அதனால இன்னும் கூட காவல்துறை கண்ட்ரோல்ல முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. அதனால பண விநியோகம் தாராளமா செய்வாங்க. தயவு செய்து ஒவ்வொரு அதிகாரியும் கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையமானது ஒரு புதிய அதிகாரியை போடணும். அப்படிலாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இந்த பணத்தை பறிமுதல் செய்யறதுக்காவது மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரியை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, தலைவருடைய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடாதீங்கப்பா அப்படின்னு கோரிக்கை அதிமுக மற்றும் திமுக வச்சிருக்காங்க. அதுல திமுக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் எம்ஜிஆர் சிலையெல்லாம் ஏன் மூடுறீங்க, எம்ஜிஆர் சிலையை பொறுத்த வரைக்கும் மூடக்கூடாது, ஏன்னா அவரு எங்க கட்சிக்கும் தலைவர் மாதிரி தான், ரெண்டாவது அதிமுகவுக்கும் தலைவர் மாதிரி தான், மற்ற எல்லா கட்சிக்கும் ஒரு பொது தலைவர் ஆயிட்டாரு, அவருடைய சிலையை மூடாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. முதல் முறையாக எம்ஜிஆர் சிலையை மூடக்கூடாது என்று திமுக தரப்பிலிருந்து வந்திருக்கிறத பார்க்கும்பொழுது அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு நேர்மையாகவும் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறாங்க என்பது நாம தெரிந்து கொள்ளலாம். மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஸோ மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நடுக்கமும் முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டமும் கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது என்பதை மட்டும் அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்கின்றார். பார்க்கலாம் அண்ணாமலை சொல்வது உண்மையா, இல்ல கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் CBI விசாரணையில் தப்பிச்சு விடுவாரா? ஒண்ணுமே புரியல. அரசியல் களமும் புரியாத புதிராக இருக்கிறது, செந்தில் பாலாஜியினுடைய அரசியலும் புரியாத புதிராக இருக்கிறது. உங்களுடைய கருத்து மட்டும் எனக்கு தெளிவாக வேண்டும். நன்றி.